இன்னொரு இடத்துல அல்லாஹ் இன்னும் தெளிவா சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம். ஈமான் கொண்டவர்களே, உங்களை கடுமையான நரக வேதனையில் இருந்து காக்கவல்ல ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அல்லாஹ் கேட்கிறான். என்னென்னமோ வியாபாரம் பார்த்திருப்போம். விற்காத பொருளை அடுத்த நிலையில கட்டுறது எப்படி, அது ஒரு வியாபாரம் நமக்கு தெரியும். 2 நம்பர் வியாபாரம் பண்றது எப்படி, அடுத்தவரை ஏமாத்துறது எப்படி, சுரண்டி பிழைக்கிறது எப்படி, இது போன்று ஒவ்வொருவரும் விதவிதமாக வியாபாரம் செய்திருப்போம். ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம். உங்களை கடுமையான நரக நெருப்பில் இருந்து காக்கவல்ல ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? அது என்ன வியாபாரம்? துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும். அல்லாஹ்வை நீங்கள் நம்புவதும், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் ஈமான் கொள்வதும், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் உங்களுடைய உடலாலும் பொருளாலும் தீவிர முயற்சி எடுக்கின்றீர்களே, ஜிஹாது செய்கின்றீர்களே, இதுதான் உங்களை கடுமையான நரக நெருப்பில் இருந்து காக்கக்கூடிய ஒரு வியாபாரம். யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ யுத்கிலுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். நீங்கள் இந்த வியாபாரத்தை நீங்கள் செய்வீர்களேயானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன தெரியுமா? யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ யுத்கிலுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அவன் உங்களை சுவனபதியிலே நுழைய அனுப்ப இருக்கின்றான். உங்களுக்கு சதா ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்குமே அந்த சுவனபதி அல்லாஹ் உங்களுக்கு தர இருக்கின்றான். மசாக்கின தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாத்தி அதுலின். அவன் உங்களுக்கு தூய்மையான தங்குமிடங்களை தங்க இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இத்தகைய நற்செய்தியை அவர்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள். பஷீரில் முஃமினீன். அந்த நற்செய்தியை அவர்களுக்கு நீங்கள் எத்தி வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இந்த வியாபாரத்தை யாராவது செய்திருக்கிறோமா? அல்லாஹ்விடத்துல இந்த தீமை, இந்த கடுமையான நரக வேதனையிலிருந்து காக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை நாம் செய்திருக்கின்றோமா? கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் தான் அப்படி இருக்கா என்று நாம் இப்பொழுதுதான் இந்த வசனங்கள் கேள்விப்படக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள். இதுதான் நம்மளுடைய நிலைமையாக இருந்தால் நம்ம அல்லாஹ்வை மறுமையை வெற்றி பெற முடியுமா? கொஞ்சம் நம்மளை நாமளே சுய பரிசோதனைக்கு நம்மளுடைய உள்ளத்துல கேட்டு பார்க்கணும். இதுதான் நம்மளுடைய நிலைமையாக இருக்கின்றது. இந்த உலக ஆதாயம் நம்முடைய கண்களை மறைத்து விட்டது. அப்படி மறைக்குமேயானால் அல்லாஹ் எச்சரிக்கிறான். சில விஷயங்களை நீங்க நேசிக்கிறீங்க, அவ்வாறு நீங்கள் நேசிப்பது அல்லாஹ்வை விடவும் அவனுடைய தூதரை விடவும் அவனுடைய பாதையில் அறப்போர் புரிவதை விடவும் உங்களுக்கு நேசமாக இருக்கின்றதா? எதையெல்லாம் நீங்க நேசிக்கிறீங்க? குல் இன் கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும். நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையை நேசிக்கின்றீர்கள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கின்றீர்கள், உங்களுடைய மனைவி மக்களை நீங்கள் நேசிக்கின்றீர்கள், உங்களுடைய குடும்பத்தினரை நேசிக்கின்றீர்கள், திரட்டப்பட்ட உங்களுடைய செல்வங்களை நேசிக்கின்றீர்கள், இன்னும் நேசிக்கின்றீர்கள் உங்களுடைய வியாபாரம். தஹ்ஷவுன கஸாதஹா. நீங்கள் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வியாபாரம். திஜாரத்துன் தஹ்ஷவுன கஸாதஹா வ மசாகினு தல்லவுனஹா. நீங்கள் அச்சம் ஏற்பட்டு விடுமோ, நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகின்றீர்கள். அந்த வியாபாரம், அந்த வியாபாரமும் நீங்கள் நேசிக்கக்கூடிய உங்களுடைய இருப்பிடங்களும் வீடுகளும் அல்லாஹ்வை விடவும் அவருடைய தூதரை விடவும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி. அல்லாஹ்வை விடவும் அவருடைய தூதரை விடவும் அவருடைய பாதையில் அறப்போர் புரிவதை விடவும் உங்களுக்கு இவையெல்லாம் நேசமாக இருக்குமேயானால் எவையெல்லாம் நேசமா இருக்கு? நம்மளுடைய உறவினர்கள், தாய் தந்தையர், பிள்ளை குட்டிகள், மனைவிமார்கள், நம்முடைய வியாபாரம், நம்முடைய சொந்த வீடு வாசல், உறவுகள், இதெல்லாம் உங்களுக்கு நேசமாக இருக்கின்றதா? அல்லாஹ்வை விட நேசிக்கின்றீர்களா? அவருடைய தூதரை விட நீங்கள் நேசிக்கின்றீர்களா? ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி. நீங்கள் தயாராக இருங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை, வேதனையினுடைய கட்டளை வரை இருக்கின்றது, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள். அல்லாஹ் எச்சரிக்கின்றான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அத்தகைய அயோக்கியர்களை, இந்த ஃபாஸிக்குகளை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றானே. இது நமக்கு அதிகமாக தெரிகின்றதா? இந்த உலக வாழ்க்கை நமக்கு அது ரொம்ப பிரியமாக போய்விட்டதா? வேணாம். ஏன்னா நம்ம நோன்பு வைத்திருக்கின்றோம், இவ்வளவு தொழுகை இபாதத்துகளில் ஈடுபட்டு இருக்கின்றோம், இவ்வளவு இபாதத்துகளை நாம் செய்திருக்கின்றோம் என்றால் இதெல்லாம் செய்ய முடியாமல் நமக்கு
நமக்கு எந்திரிக்க முடியும், சுபுக்கு எந்திரிக்க முடியும், டெய்லி எந்திரிக்க முடியும், தகஜத்து நோக முடியும், திருமறை குர்ஆனோடு தொடர்பு வைக்க முடியும், பொய்யான பேச்சுக்களில் இருந்து நாவை கட்டுப்படுத்தவும் முடியும், போலி பேசுவதை விட்டு நாவை கட்டுப்படுத்தவும் நமக்கு தெரியும். எல்லாம் ஒரு மாசம் நிரூபிச்சிருக்கோமா இல்லையா? எனக்கு முடியவே முடியாது நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒரு மாசம் நடந்து காட்டி இருக்கின்றோம். அப்படி நடந்து காட்டிவிட்டு நாம் நம்முடைய நிலையை மாற்றுவோமே ஆனால் படைச்ச ரப்பு கேட்பானா இல்லையா? என்ன இந்த உலக வாழ்க்கை ஒரு பெருசா போச்சா? அல்லாஹ் கேட்பானா இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபைதா ஜாஅத்தி தாம்மத்துல் குப்ரா யௌம யததக்கருல் இன்சானு மா ஸா வ புர்ரிஜத்தில் ஜஹீமு லிமன் யரா ஃபஅம்மா மன் தா. மிகப்பெரிய அந்த அமளி ஜுமளி ஏற்படக்கூடிய அந்த நாளில் மனிதன் தான் செய்தது குறித்து எண்ணி பார்ப்பான். காண்போருக்கு அருகில் மிக நெருக்கமாக நரகம் கொண்டு வரப்படும். ஃபஅம்மா மன் தா வ ஆஸரல் ஹயாத்தத் துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மவா. அவன் வரம்பு மீறியவன். அவன் வரம்பு மீறி இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அவனுக்கு நரகமே தங்குமிடம் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். பல் துஸிரூன ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரு வ அப்கா. இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்களா? இந்த உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றீர்களா? மறுமைதானே சிறந்ததும் நிலையானதுமாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியவில்லையா? அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான். இந்த உலக வாழ்க்கையை தூக்கி வீசிவிட்டு இங்கே வரம்பு மீறி விடாமல் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்போமேயானால் ஃபஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மவா. யார் அல்லாஹ்வை அஞ்சி இறைவன் முன்னால் நான் நிற்க வேண்டும் என்ற பயத்தில் அல்லாஹ்வை பயந்து நிற்கின்றானோ, அதை விட்டு தன்னுடைய மனோ இச்சையை விட்டு தன்னை விலக்கி கொண்டானோ, அவனுக்கு ஃபைனல் ஜன்னத ஹியல் மவா, அவனுக்கு சொர்க்கமே தங்குமிடம் அல்லாஹ் உறுதிமொழி அளிக்கின்றான். இப்படிப்பட்ட சூரத்திற்குள் நுழைய வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமா? அல்லது நரக வாழ்க்கைக்குள்ளே நாம் நுழைய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோமா? யோசனை பண்ணுவோம். நம்முடைய உள்ளத்தை நோக்கி நம்ம கேள்வி கேட்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய பயம் வரமாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய பயம் வந்திருக்குமே ஆனால் பெருநாள் அன்னைக்கு சினிமா தேட்டருக்கு போவாங்களா? அல்லாஹ்வுடைய பயம் வந்திருக்குமே ஆனால் பெருநாள் முன்னாடி மறுபடியும் சீரியல் ஓபன் ஆகுமா? அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமே ஆனால் மறுபடியும் போய் விராடு பித்தலாட்டம் எல்லாமே தொடங்குமா? அப்ப அல்லாஹ்வுடைய பயம் நம்முடைய உள்ளத்துல வரவில்லை. அல்லாஹ்வுடைய பயம் நம்முடைய உள்ளத்துல சரியான முறையில வர வேண்டும் என்றால் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த எண்ணம் வர வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். இது குறித்து அல்லாஹ் விசாரிப்பான், நம்மையே சாட்சியாக்குவான். மறுமையில் அல்லாஹ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் போட்டு பதிவு பண்ணி கொண்டிருக்கின்றான். இன்னா அலைக்கும் லஹாஃபிதீன கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன். நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் கண்காணித்து எழுதக்கூடிய கண்ணியமிக்க எழுத்தாளர்கள் அனைத்தையும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். யஅலமூன மா தஃஅலூன். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அவர்கள் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். ரெண்டு பக்கம் அல்லாஹ் ரெண்டு எஸ்கார போட்டு வைத்திருக்கின்றான். அம்புட எல்லாம் ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தூக்கி போடுவானே, என்னடா பார்த்த, என்னடா நீ செஞ்சதுல என்னடா என்று அல்லாஹ் தூக்கி வீசுவானே. கிதாபக்க என்ன புடி உன்னுடைய கிதாபை, படி உன்னுடைய சேட்டைகளை என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது எல்லாம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லுமே. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, ஹத்தா இதா மாஜாவுவா ஷஹிதா அலைஹிம் சம்முஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யாமலூன். முடிவிலே அவர்கள் அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடிய அந்த நாளில் அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய செவி அவர்கள் செய்வது குறித்து பேசும், அவர்களுடைய கண் அவர்கள் செய்வது குறித்து பேசும், அவருடைய தோல் அவர்கள் செய்வது குறித்து பேசும். காலூலி ஜுலூதிஹிம், தன்னுடைய தோளிடத்திலே அவன் கேட்பான், லிம ஷஹித்தும் அலைனா, ஏன் இந்த மாதிரி எனக்கு எதிராக நீங்கள் சாட்சி சொன்னீர்கள் என்று தன்னுடைய தோலை பார்த்து மனிதன் கேட்பானாம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த தோல் பேசுவாங்க, அங்க நம்முடைய கண்ணு பேசும், அவனுடைய வாய்க்கு முத்திரையிடப்படும், அவன் கையை அவன் செய்வது குறித்து பேசும், அவனுடைய கால் அவன் செய்வது குறித்து பேசும். யாரெல்லாம் இந்த வாயை வச்சுதான் நோன்பு வச்சான், இதே வாயால தான் போய் சொன்னான். யாரெல்லாம் இந்த கண்ணை வச்சுதான் முழிச்சிருந்து இபாதத் செய்தான், இதே கண்ணை வைத்துதான் நீ தடுத்த அனைத்தையும் பார்த்தான். இந்த கண்ணும் காதும் மூக்கும் நம்முடைய தோலும் நம்முடைய உடலும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லுமே. நம்ம கேட்போமே, இந்த மாதிரி எனக்கு எதிராக ஏன் சாட்சி சொன்னீங்க என்று கேட்கும் போது, அந்த கனல்லா உள்ளவி அந்த கப்புள்ள செய்யும் வஹுவ ஹலகக்கும் அவ்வள மர்ரா வ இலைஹி துர்ஜஊன். இதை ஆரம்பத்தில் எவன் படைச்சானோ அவன் தான் இப்ப திரும்ப மீட்டி இருக்கிறான்.
அவன்கிட்ட தான் நாங்க வந்திருக்கிறோம். ஏன் எனக்கு எதிராக சாட்சி சொன்ன நீங்க கேட்கிறீங்க? இன்றைய தினம் அனைத்து பொருள்களையும் பேச வைத்து அல்லாஹ்தான் எங்களையும் பேச வைத்தான். நம்முடைய தோலும் நம்முடைய கண்ணும் நம்முடைய செவியும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்றால் வர வேணாமா? அல்லாஹ்வுடைய பயம் நம்முடைய உள்ளத்தில் வர வேணாமா? அப்படியும் மீறி நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வரவில்லை என்றால் இது இதயமா இல்ல பாடாங்கல்ல. நம்மளை நாமளே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடுமேயானால் அல்லாஹ் அதற்கு கொடுக்கக்கூடிய கூலி இருக்கின்றது. திருமறை எடுத்து வாசித்து பாருங்கள். وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அழகான போக்கிடத்தை நாம் ஏற்படுத்துவோம். وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அரியா புறத்திலிருந்து அவர்களுக்கு நாம் உணவளிப்போம். ரிஸ்குக்கு நான் பொறுப்பேற்றுகிறேன். எனக்கு நீ பயப்படுவாயானால் உன்னுடைய ரிஸ்குக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக ஆகிவிட்டான். وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பீர்களேயானால் உங்களுடைய காரியங்களை அவன் உங்களுக்கு இலகுவாக்கி தருவான். ذَلِكَ أَمْرُ اللَّهِ أَنزَلَهُ إِلَيْكُمْ. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இது அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு இறக்கி இருக்கின்றான். وَمَنْ يَتَّقِ اللَّهَ يُكَفِّرْ عَنْهُ سَيِّئَاتِهِمْ وَيُعْظِمْ لَهُ أَجْرًا. யார் எனக்கு அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டும் போக்கி அவர்களுக்கு மகத்தான கூலியை நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இல்லை, இந்த இறையச்சம் என்ற பண்பு மட்டும் நம்முடைய உள்ளத்தில் வந்து விடுமேயானால் அல்லாஹ் இவ்வளவு உத்தரவாதங்களை நமக்கு வழங்குகின்றான். وَأَنذِرْ بِهِ الَّذِينَ يَخَافُونَ أَنْ يُحْشَرُوا إِلَى رَبِّهِمْ لَيْسَ لَهُم مِّن دُونِهِ وَلِيٌّ وَلَا شَفِيعٌ لَعَلَّهُمْ يَتَّقُونَ. யார் அல்லாஹ்வின் முன்னால் தான் ஒன்று சேர்க்கப்படுவோம் என்பதை அஞ்சி அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வே பொறுப்பாளனாகவும் அவனே பரிந்துரைப்பாளனாகவும் மாறிவிட்டான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இவ்வளவு நன்மையும் நமக்கு பெற வேண்டும் என்றால், இவ்வளவு நன்மைகளை நாம் அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடைய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு, யா அல்லாஹ் எனக்கு நானே அநீதி இழைத்து விட்டேன், அல்லாஹ் பல துஆக்களை இத்தகைய பாவ மன்னிப்பாக நமக்கு கற்றுத் தருகின்றான். அத்தகைய பாவ மன்னிப்பு பிரார்த்தனைகளை இன்றைய தினம் இங்கே அமர்ந்து கேட்க வேண்டும். யா அல்லாஹ் இன்னி லலம்து நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸுக்கு நானே அநியாயம் இழைத்து விட்டேன், ஃபக்ஃபிர்லி, என்னை நீ மன்னித்து விடு. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். உன்னுடைய இறைவா வணக்கத்திற்குரியவன் நீதான், நீ மிக பரிசுத்தமானவன், எனக்கு நானே அநியாயம் இழைத்து விட்டேன். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஷிரீன். எங்களுடைய இறைவா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் இழைத்து விட்டோம், எங்களை நீ மன்னித்து அருள்புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வ கினா அஸாபன் நார். எங்களுடைய இறைவா, நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய இந்த ஈமானுக்கு பாரமாக எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு, நெருப்பினுடைய வேதனை விட்டு எங்களை நீ பாதுகாத்து விடு. அவரிடத்தில் அழுது புலம்பி கேட்க வேண்டும். ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா வ மா லில் ஸாலிமீன மின் அன்சார். என்னுடைய இறைவா, நீ யாரை நரக நெருப்புக்குள் புகுத்தி விட்டாயோ அவர்களை நீ கேவலப்படுத்தி விட்டாய். நீ யாரை நரக நெருப்பிற்குள் அனுப்பி விட்டாயோ அந்த அநியாயக்காரனுக்கு எந்த ஒரு உதவியாளனும் கிடையாது. ரப்பனா இன்னனா சமேனா முனாதியை யுனாதி இன் ஈமானியன் நாமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகஃபிர் அன்னா சய்யியாத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். எங்களுடைய இறைவா, உன்னுடைய இறை தூதர்கள் மூலமாக நீ எதை சொல்லி அழைத்தாயோ அதை நாங்கள் ஈமான் கொண்டோம், அதற்கு நாங்கள் செவியேற்றோம், கட்டுப்பட்டோம். எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு நீக்கு, எங்களுடைய தீமைகளை எங்களை விட்டு போக்கு, எங்களை நல்லவர்களோடு எழுப்பு. ரப்பனா ஆத்தினா மா வஅத்னா அலா ருசுலிக் வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா இன்னக லா துஹ்லிஃபுல் மிஆத். எங்களுடைய இறைவா, உன்னுடைய தூதர் மூலமாக நீ எங்களுக்கு வாக்களித்த அந்த சுவனபதியை எங்களுக்கு நீ வழங்கு. அந்த வறுமை நாளில் எங்களை நீ கேவலப்படுத்தி விடாதே. நீ வாக்கு மீற மாட்டாய்,
வஅஃபு அன்னா வஅஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா. எங்களுடைய இறைவா, எங்களுடைய பாவங்களை நீ பிழை பொறுப்பாயாக, எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக, நீதான் எங்களுடைய அதிபதி என்ற அந்த அதிபதி இடத்திலே நாம் சரணடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய பயத்தின் அடிப்படையில் நாம் இந்த நோன்பை நோட்டிருப்போமே, ஆனால் அவனிடத்தில் சரணாகதி அடைவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. இந்த அடிப்படையில் இந்த பிரார்த்தனைகளை நாம் புரிய வேண்டும். அதற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்த வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.